எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பிரியங்கா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். கோகனட் ஜாமுன். பேரை கேட்டாலே டிஃப்ரெண்டா இருக்குல்ல? எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 கப் தேங்காய் அருவை எடுத்துக்கிறோம். இந்த தேங்காவை பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போது தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காய்க்கு 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறோம். இப்போ அதில் போட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் எடுத்து வடிகட்டி மறுபடியும் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் மண்ணெல்லாம் சின்னதாக இருக்கும், மண் கல்லெல்லாம். இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இதில் தேங்காவை ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கையில் எடுத்து இப்படி லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குது. இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுக்கு, மிளகு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டீஸ்பூன் இதில் போடலாம். சுக்கு, ஏலக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ கோகனட் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.